என்ன அஸ்வின் போன் வச்ச உடனே டென்ஷன் ஆயிட்டா? அதான் சொல்றேன்ல பேசாம வா. வண்டியே நிக்குது. டிரைவர் சீக்கிரம் வண்டியை எடுங்க டிரைவர். யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன? பூஜா, அண்ணி ஆம்புலன்ஸ் தான் இருக்காங்க, போய் பாத்துக்கோ. நான் வரேன். அர்ஜுன் சார். அக்கா, ரோஜாக்கா. அக்கா என்னாச்சுக்கா? அக்கா ஐயோ அக்கா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. ஐயோ பாருங்கக்கா. அக்கா ஐயோ என்ன பாருங்கக்கா. அக்கா 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 எழுந்துருங்கக்கா. அக்கா 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 என்ன பாருங்கக்கா. அண்ணா உடனே போல வாங்க. பாருங்கக்கா. அக்கா ப்ளீஸ் என்ன பாருங்க. அஸ்வின் சீக்கிரம் போ, வண்டி எடு. ரோஜா ரோஜா கண்ணை மூடாத ரோஜா.
ரோஜாக்காக்கு ஒண்ணும் ஆகாது சார். அதுதான் என் ரோஜாவோட ஆசை. அவளை நான் காப்பாத்த ஓடும் போது மத்தவங்கள காப்பாத்திட்டு என்ன கடைசியா காப்பாத்த ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னா. ரோஜா ரோஜா உனக்கு ஒண்ணும் ஆகாது ரோஜா, தைரியமா இரு, நான் இருக்கேன். ரோஜாக்கா, ரோஜா ரோஜாக்கா. சார், ஆஃபனேஜ் குழந்தைங்க ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், okay, ப்ளீஸ் சார். வாங்க சார். பாத்துனா பாத்து. பாத்து மெதுவா. ஸ்லோ ஸ்லோ. யாரோ அவங்க என்னவா? சார், பக்கத்துல இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார். அவங்க எல்லாரும் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க சார். ஆர்ஃபனேஜ் கேஸா? அவங்க கிட்ட எப்படி பணம் வாங்குறது? அவங்கள உள்ள சேர்க்காதீங்க. எல்லா பெட்டும் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். ஃப்ரீ சர்வீஸ் பண்றதுக்கா இந்த ஹாஸ்பிடல்ல கட்டி வச்சிருக்கோம். போங்க, சொல்லி அனுப்புங்க. ஓகே சார். சார் நில்லுங்க சார், ஹாஸ்பிடல்ல எல்லா பெட்டும் ஃபுல் ஆயிருச்சு. நீங்க வேற ஹாஸ்பிடல் கொண்டு போங்க சார். சார் முடியாதா? சார் சார் இருங்க சார், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க வேற உள்ள போயிட்டே இருக்கீங்க. சார் ப்ளீஸ் சார். குழந்தைங்க இன்னும் நிறைய பேர் வண்டியில இருக்காங்க சார். குழந்தைங்க எல்லாருக்கும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது சார். எல்லாரையும் அட்மிட் பண்ணி அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க சார். எப்படியாவது இந்த குழந்தைங்களை காப்பாத்தி கொடுங்க சார். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியல? நான் இந்த ஹாஸ்பிடல்ல பெட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இங்க ஆர்கியூ பண்ற நேரத்துக்கு அந்த ஆம்புலன்ஸ் அப்படியே திருப்பிட்டு போய் வேற ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி குழந்தைகளை காப்பாத்த பாருங்க சார். சார், உங்க ஹாஸ்பிடல் எம்டி எங்க இருக்காரு? அங்க இருக்காரு சார், நீங்க வேணா அவர்கிட்ட பேசி பாருங்க. அஸ்வின், பாத்துக்கோ, நான் உடனே வந்துடுறேன். சரிண்ணா. சார் 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 ப்ளீஸ் சார். ஆசிரமத்துல குழந்தைங்க ஃபுட்டை சாப்பிட்டு வாமிட் பண்ணி சீரியஸா இருக்காங்க சார். குழந்தைங்க எல்லாரையும் அட்மிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். இந்த ஹாஸ்பிடல்ல வேகன்ட் இல்ல, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். பணத்தை பத்தி கவலையே இல்ல சார். சார், எத்தனை லட்சம் ஆனாலும் செலவு பண்றதுக்கு நான் தயார். ஐ எம் அர்ஜுன் பிரதாப், கிரிமினல் லாயர். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. ஓ, லாயரா? இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பணம் பிரச்சனை இல்ல சார், பெட் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க பல உயிர்களை வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க. பக்கத்துல வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க. சார் பக்கத்துல வேற ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? சங்கரன் ஒருத்தர் ஹாஸ்பிடல் நடத்திக்கிட்டு இருக்காரு, அங்க வேணா கொண்டு போய் பாருங்க. சார் சார். அண்ணா, இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வேற எங்கேயாவது பார்க்கலாம், வாங்க. அஸ்வின், என்னாச்சு? பூஜா, இங்க ஹாஸ்பிடல் பெட் இல்லையாமா, நம்ம வேற ஹாஸ்பிடல் தான் கூட்டிட்டு போனோம். அஸ்வின், சீக்கிரம், பேசுறதுக்கு டைம் இல்ல. ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு ரோஜா. ரோஜா, கண்ணு தோற ரோஜா. அஸ்வின், சீக்கிரம். அண்ணா வாங்கண்ணா. சார் என்ன சார், என்னாச்சு? பக்கத்துல இருக்க ஆசிரம குழந்தைகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சார்.
எவ்வளவு ஆபத்தான கண்டிஷன்ல எல்லாரையும் கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல பெரிய வசதி எதுவும் இல்ல. எங்க கிட்ட அஸ்வின், லேட்டஸ்ட் என்ன இப்படி எக்யூப்மெண்ட் எதுவும் சொல்றாங்க? கிடையாது. ஆனா குழந்தைகளையும் பெரியவங்களையும் காப்பாத்தணுங்கிற மனசு எங்களுக்கு இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். முடிஞ்சா வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியுமான்னு பாருங்க. சார் உங்களுக்கு காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருக்குல்ல சார், அது போதும் சார். எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்திருங்க சார். பக்கத்து ஊர்ல எல்லாம் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நேத்து வரைக்கும் இங்கேயும் கடுமையான மழை இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. இதை ஏன் சொல்றேன்னா கரண்ட் அடிக்கடி கட் ஆயிட்டு இருக்கு. அதான் எனக்கு ஒரு சின்ன பயம். சார் ப்ளீஸ் சார், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சார். நீங்க உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். கண்டிப்பா நல்லது ஆமா நடக்கும் சார், சார். ப்ளீஸ் சார். காப்பாத்துங்க சார். சரி வாங்க. வாங்க சார், வாங்க. ஓகே சார், இங்க பாருங்க சார், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க சார். வார்ட் பாய், நர்ஸ் சீக்கிரம் வாங்க. நர்ஸ் சீக்கிரம் வாங்க. வார்ட் பாய் வாங்க 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 சீக்கிரம் வாங்க. ஏதோ எமர்ஜென்சி கேஸ் போல. சீக்கிரம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. அண்ணா, கொடுங்க சார். வாங்க வாங்க சீக்கிரம் உள்ள கொண்டு போங்க. அங்க கொடுங்க. பாத்து என்னங்க. பாத்துனா. சீக்கிரம். பாத்து தூக்கிட்டு போ. பாத்துமா பாத்து. என்னப்பா இதுக்கு இப்படி பரபரப்பா ஓடி வரீங்க? ஆர்ஃபனேஜ்ல குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல இருக்குமா. ஐயோ. எல்லாரையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பீரியட்ல குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் அட்டாக் ஆகாம இருக்கணும். அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிப்பா. இப்ப இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு கோவிட் டெஸ்ட் எடுத்த அப்புறம் தான் மத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். வாமா சீக்கிரம் வா. சரிப்பா. சரஸ்வதி, இந்த நேரம் பார்த்து டாக்டர்ஸ் வேற டியூட்டில இல்ல. நம்ம வெங்கட்ரமன் டாக்டர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. அவர்தான் காசிக்கு போயிருக்காருப்பா. சரிம்மா சீக்கிரம் வாங்க. சிஸ்டர், வார்ட்ல இருக்கிற குழந்தைங்களை போய் ஓகே பாருங்க. சிஸ்டர். குழந்தைங்க ரொம்ப ஆபத்துல இருக்காங்க சிஸ்டர். அங்க படுக்க வைங்க. கொடுங்க சார். பாத்து, கொடுங்க சார். மெதுவா. மெதுவா. பாத்துமா. வாங்க வாங்க சீக்கிரம். நீங்க பத்திரமா போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சீக்கிரம். சிஸ்டர். டாக்டர், இந்த குழந்தையை செக் பண்ணிடுங்க. சிஸ்டர், சார் இங்க படுக்க வைங்க. பாத்து. ரோஜா, சார் ரோஜா, சார் நீங்க Sister, கொஞ்சம் வெளியில please, இருங்க. sister. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. Sister, வெளியில இருங்க. எனக்கு சார் காப்பாத்துறீங்க, ப்ளீஸ் sister. சார் சொன்னா கேளுங்க சார். வெளியில வெயிட் பண்ணுங்க சார். தம்பி, தம்பி ஒண்ணு இல்லப்பா. சரஸ்வதி, இங்க பெட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுல. ஆமாப்பா. நீ பேஷண்ட் வந்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லாரும் அங்க அனுப்பி விட்டுருங்க. சரி, இந்த குழந்தையை அந்த செக் வார்டுல போய் பண்ணிடுங்க. பாருங்க. சரி நான் இந்த பையனை டாக்டர். பாத்துக்கிறேன். சீக்கிரம். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். வாங்க. ஓகே சிஸ்டர். சீக்கிரம் வா. ஓகே. டாக்டர், அடுத்த வார்டுல அட்மிட் ஆயிருக்கிற பேஷண்ட்ஸ் ஒரு வாட்டி பாத்துருங்க. நீங்க எங்க பாத்துங்க. நான் அந்த வார்டுக்கு போயிட்டு வரேன். நீங்க எங்க ஓகே பாத்துங்க. டாக்டர். சிஸ்டர், நான் பக்கத்து வார்டுல இருக்கிறவங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிங்க சிஸ்டர். அண்ணா, என்னண்ணா அன்னைக்கு ஒண்ணு ஆகாதுண்ணா. நீங்க தைரியமா இருங்க. இருங்க, நான் அம்மா உடனே போன் அஸ்வின், பண்றேன். வேண்டாம்டா, வேண்டாம். அண்ணா, ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? அவங்க இங்க வந்தாங்கன்னா உங்களுக்கும் அன்னைக்கு உறுதுணையா இருப்பாங்கல்ல. நான் போன் பண்றேன். வேண்டாம் அஸ்வின், சொன்னா கேளு. இந்த விஷயம் நம்ம வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த விழா நடக்க கூடாதுன்னு பாட்டி ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்ட போட்டாங்க. இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா பாட்டி சந்தோஷப்படுவாங்கடா. அது மட்டும் இல்ல, அம்மாவை வெறுப்பேத்துவாங்கடா. அதனாலதான் சொல்றேன், எது நடந்தாலும் நமக்குள்ளேயே இருக்கட்டும். பூஜா கிட்டயும் அம்மா கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி வை.
அண்ணா அம்மா தான் கால் பண்றாங்க. நீ பேசுடா. சொல்லுங்கம்மா. அஸ்வின், அர்ஜுன் ரோஜா வந்து பாலுவோட அப்பா பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக போனாங்க. மத்தியானம் சாப்பிடறதுக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. இன்னும் வரல. ஃபோன் பண்ணா 2 பேருமே போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம்மா, ஏதோ ஃபங்க்ஷன்ல பிஸியா இருக்காங்கன்னு அண்ணன் சொன்னாங்கம்மா. வந்துருவாங்க. சரி சரி. உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு சீக்கிரமா வர சொல்லு. அம்மா வெயிட் பண்றாங்கன்னு சொல்லு. இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிம்மா. சரி. பிமலா, நீ ஏன் மாஸ்க் போடாம இருக்க? நான் மாஸ்க் எல்லாம் போட மாட்டேன். மாஸ்க் போட்டா எனக்கு சௌகரியமா இல்ல. பிமலா, மாஸ்க் நம்ம சௌகரியத்துக்காக போடுறது கிடையாது. நம்மளால மத்தவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதெல்லாம் என்னால முடியாது. பிமலா, என்ன உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அப்பா சொன்னார்ல, வந்திருக்கிறது குழந்தைங்களும் பெரியவங்களும்னு. அவங்களுக்காக தான் நான் அப்பா மாஸ்க் போட சொல்றாரு. நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சா இப்படி? அத பத்தில எனக்கு கவலை இல்ல. மத்தவங்கள பத்தியும் நம்ம கவலைப்படணும் பிமலா. நமக்குன்னு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. முதல்ல நீ போய் மாஸ்க் போட்டுட்டு வா. பல உயிர் நம்மள நம்பி இருக்கு. இத பாரு, சங்கரன் சார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சா நீ மட்டும் வாங்கிக்கோ. எனக்கு அது தேவையில்ல. ஏய் பிமலா, ஏய். அண்ணா, அண்ணி நல்லா இருக்காங்கல்ல? அண்ணிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஏய், அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. ரோஜா நல்லவடா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. அதனாலதான் சொல்றேன், ரோஜாவுக்கு ஒண்ணும் ஆகாது. டேய், வேணும்னா பாரு, நீ ஈவினிங் வரும்போது ரோஜா உன்கிட்ட பேசுவாடா. அண்ணா, அண்ணா, என்னண்ணா, என்னண்ணா நீங்க? டேய் அஸ்வின், நீ கிளம்ப. ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, நீ போ, கிளம்பு. அண்ணா, இப்ப அதான் முக்கியம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், விடுங்க. நான் சொல்றத கேள. நீ போகலனா அங்க அப்பா தனியா கஷ்டப்படுவாரு. அது மட்டும் இல்ல, நீ வரலன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரிய வேண்டாம்டா. நீ கிளம்புடா. சொன்னா கேளுங்க அஸ்வின், ப்ளீஸ்டா, போ போ. ரோஜா, ரோஜா. சார் 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 இருங்க சார். பேஷண்ட் ஒரே ஒரு டிஸ்டர்ப் நிமிஷம். பண்ணாதீங்க ப்ளீஸ் சார். ரோஜா, வெளியில வெயிட் பண்ணுங்க ரோஜா, சார். சார் please, போங்க என் wife-ஐ சார். எப்படியாவது சொன்னா காப்பாத்துங்க. கேளுங்க சார். ப்ளீஸ் சார் வெளியில வெயிட் சரஸ்வதி. பண்ணுங்க சார். சொல்லுங்கப்பா. சரஸ்வதி, நீ மேல இருக்கிற குழந்தைகளை போய் பாத்துக்கப்பா. அதான் சரியா இருக்கும். நீ போ, நான் இங்க பாத்துக்கிறேன். சரிப்பா. சரிப்பா.
சார் தயவு செஞ்சு என் போங்க பொண்டாட்டி சார் sister. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் பேசாம இருக்கேன் சிஸ்டர். வாங்க டாக்டர். சொல்லுங்க சார் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சார் வெரி அர்ஜென்ட். உள்ள போங்க. போங்க. சிஸ்டர் இப்ப எப்படி இருக்காங்க டாக்டர் இப்போ என் அது வைஃப் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓகே சார் இன்னும் கண்ணை திறக்க மாட்டேங்கிறா டாக்டர். டாக்டர் ஏன் இப்படி மூச்சு வாங்குது? இருங்க சார் டாக்டர், இருங்க என்னாச்சு? பொறுமையா இருங்க அவங்களுக்கு இப்ப மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிருக்கு பொதுவா டாக்டர், ஃபுட் என்னாச்சுன்னு பாய்சன் ஆனா பாருங்க இந்த டாக்டர், மாதிரி எல்லாம் பாருங்க வராது டாக்டர். நான் போய் சங்கரன் சாரை பாத்துட்டு வரேன் ப்ளீஸ் பயப்படாதீங்க டாக்டர். ரோஜா ரோஜா கண்ணை திறந்து பாருடா. ரோஜா 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 உனக்கு ஆக்சிஜன் வச்சா எல்லாம் சரியாயிடும். ரோஜா ரோஜா உனக்கு ஒன்னும் ஆகாது ரோஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே